பணம் இல்லாமலே தமிழக முதல்வர் பொறுப்பை ஏற்று வரலாற்று சாதனை புரிந்த ஜோசப் விஜய் எனும் திரைநாயகனுக்கு தனது முதல் ராயல் சல்யூட்டை அளிப்பது ஹிருஷிதா ஹரிபிரகாஷ். தெய்வக்கருணை அவரிடம் இருந்ததால் அவர் சிஎம் நாற்காலியில் அமர்வதை யாராலும் தடுக்க முடியவில்லை. குழந்தைகள் தங்கள் பாசத்திற்குரிய தாய்மாமனாக ஏற்றுக்கொண்டனர். இளைஞர்களும் இளைஞிகளும் தங்கள் அண்ணனாக ஏற்றுக்கொண்டனர். வயதானவர்கள் தங்கள் மூத்த மகனாக ஏற்றுக்கொண்டனர். 33 வருடங்களாக தங்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்ட தமிழக மக்களுக்கு தனது நன்றிக்கடனாக அவர்களுக்கு சேவை செய்ய சிம்ஹாசனத்தில் அமராமல் தானே ஒரு இளம் சிங்கமாக ஒரு எளிய மர நாற்காலியில் உட்கார்ந்து ஆட்சி செய்யும் விஜய் என்னும் ஆசிய சிங்கத்திற்கு எங்கள் டபுள் சல்யூட். அடுத்த சல்யூட் நமது பெருமைக்குரிய தேசத்தந்தை மகாத்மா காந்திஜிக்கு. அவர் அளித்த அகிம்சை எனும் தாரக மந்திரம் இன்றும் உலக புகழ் பெற்ற ஒரு விஷயமாக விளங்குகிறது. காந்திஜி கோட்சேவினால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அறிஞர் பெர்னாட் ஷா எதிர்காலத்தில் காந்திஜி என்ற ஒரு அஹிம்சாவாதி இருந்தார் என்றும் அவர் அவரது அஹிம்சை முறையில் கத்தியின்றி இரத்தமின்றி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்ததார் என்று சொன்னால் யாரும் நம்பவே மாட்டார்கள் என்று சொன்னார். அப்படி ஒரு நம்ப முடியாத சரித்திர சாதனையை புரிந்த நமது தேசப்பிதாவிற்கு நாம் ஒரு ராயல் சல்யூட் அடிப்பது பொருத்தமே. நமது தேசப்பிதா காந்திஜி இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் செய்த மற்றொரு நன்மையும் ஒன்று உண்டு. 2ஆம் உலகப் போரின் போது காந்திஜியின் வேண்டுதலால் சுமார் 25 லட்சம் இளைஞர்கள் இண்டோ பிரிட்டிஷ் படையில் சேர்ந்து இந்த உலகை அச்சு நாடுகளிடமிருந்து காப்பாற்றினார். குறிப்பாக ஜப்பானியர்களின் இம்பீரியல் ஆர்மி செய்த அட்டூழியங்களை ஜப்பானீஸ் அட்ரோசிட்டிஸ் என்ற யூடியூபில் பார்த்தால் இன்றைய தலைமுறைக்கு புரியும். அன்று தாமாக முன்வந்து 25 லட்சம் பேர் இராணுவத்தில் சேர்ந்தது இன்றும் ஒரு உலக சாதனையாக உள்ளது. இப்படி அகில உலகத்திற்கும் ஒரு வரலாற்று சாதனையை செய்த நமது தேசத்தந்தை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திஜிக்கு எங்கள் ஒரு சூப்பர் சல்யூட்.